தாய் கிழவிங்கிற படத்தை வந்து வேற எந்த ஒரு தயாரிப்பாளர் எடுத்ததா கூட இவ்வளவு பெரிய ரீச் ஆயிருக்காது. தமிழ்நாட்டில் காப்பாத்துற யாருமே இல்ல. ஒரே ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தவிர வேற யாரும் தயாரிப்பாளர் காப்பாற்றவே இல்லை. இப்போ வடிவேல் சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும், கவுண்டமணி சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும், நாகேஷ் சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும், சந்தானம் சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் வரும்பொழுது எனக்கான ஒரு காமெடி ஒரு ட்ராக்கை தான் நான் கொண்டு வருவேன். அதுதான் வெற்றி. அப்போ தான் நான் ஜெயிக்க முடியும். தமிழ் சினிமாவில் நான் ஒரு காமெடியனா ஒரு இடத்த கண்டிப்பாக அந்த பொசிஷனை நான் பிடிப்பேன். தாய் கிழவிங்கிற படத்தை வந்து வேற எந்த ஒரு தயாரிப்பாளர் எடுத்ததா கூட இவ்வளவு பெரிய ரீச் ஆயிருக்காது. ஸோ சிவகார்த்தியனுக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து நடிகராக இருந்துக்கிட்டு அந்த படத்தில் ஒரு பார்ட்னர் இருந்து அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஃபுல்லாக பண்ணார். அதனால தான் அந்த தாய் கிழவிங்கிற படம் ரீச் ஆச்சு. ஸோ இந்த ரூபாய்ங்கிற ஒரு டைட்டில் வந்து இன்னைக்கு வந்து வெளியே தெரிய வைக்க ஒரு உதவியை மக்கள் செல்வ விஜய் சேதுபதிக்கு மீண்டும் மீண்டும் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு படத்தை எடுக்கும் போது ஒரு தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் 300 பேருக்கு மேலே வேலை கொடுக்குறோம். ஆனால் அந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்ச வச்சு ஆரம்பிச்சிக்கிறா ப்ரொமோஷன் ஆரம்பிச்சு விடைகள் ஆரம்பிச்சு அதில் ஆரம்பிச்சு இதில் ஆரம்பிச்சு போஸ்ட் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு 500 பேர் வேலை பார்க்குறோம். ஆனால் அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணாரு, ஏதோ ஒரு கதையை ஒருத்தர் வந்து சொல்றாரு, அந்த கதையை நம்பி வந்து அவர் படம் எடுத்துறாரு. இதுதான் ஒரு தயாரிப்பாளர் செய்யக்கூடிய ஒரு வேலை. ஸோ அந்த படம் லாஸ் ஆகி போச்சு அப்படின்னா அதை யார் நடிகர்கள் காப்பாற்றணும்? தயாரிப்பாளர் மேலே தப்பு இருக்கா? ஸோ 75% தயாரிப்பாளர்கள் வந்து நீங்க வந்து இழந்து நிற்கிறாங்க. அந்த கதையை அவங்க சூஸ் பண்றாங்களா? கிடையாது. ஆனா இதே ஆந்திரால வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தயாரிப்பாளரையும் ஆந்திரால இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் காப்பாத்துறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் காப்பாத்துற யாருமே இல்லை. ஒரே ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தவிர வேற யாரும் தயாரிப்பாளர் காப்பாற்றவே இல்லை. ஒரு பெரிய படம் சார், தெலுங்கு லாஸ் சார், இமிடியேட்டா கூப்பிட்டு டைரக்டர் பேரையும் படத்து பேரையும் மேடையில் சொல்லலை. இமிடியேட்டா லாஸ், 200 கோடி ரூபாய் லாஸ். உடனே கூப்பிட்டு அந்த ஹீரோ சொல்றாரு, சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இமிடியேட்டா உங்களுக்கு பண்ணி தரேங்கிறாரு. ஸோ அவர் வீட்டில் எப்படின்னா ஒரு ஃபயர் எரிஞ்ச மாதிரி தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அவ்வளோ பேர் ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு படம் லாஸ் அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 100 பேர் படம் கொடுத்தா எல்லாம் போய் வீட்டில் அடப்பாங்க. அவர் சூசைட் பண்ணுற ஸ்டேஜுக்கு கூட போகலாம், மனநிலை மாறலாம். ஆனால் அந்த நேரத்தில் ஹீரோ எப்படி காப்பாற்றுறாரு பாருங்க. சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன். அப்போ எரிஞ்சுக்கிட்டு இருக்க தண்ணியில் ஃபயரில் வந்து தண்ணியை ஊற்றி அடைக்கிற மாதிரி, அந்த மாதிரி தமிழ் திரை உலகத்தில் வந்து யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ தெலுங்கு திரையுலக வந்து எல்லா ஹீரோஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. சார் தயாரிப்பாளர் இடமே இல்லை சார் உங்களுக்கு. நான் இப்போ மேடையில் சொல்கிறேன் சார், நானே இனிமேல் பெரிய படம் எடுக்க தயங்குறேன், வேணாங்கிறேன். நான் சின்ன படம் 5 கோடி 7 கோடி எடுத்துகிட்டு போயிருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு கதையை சூஸ் பண்ணதை ப்ரொடியூசர், எக்ஸிக்யூட் பண்ணதில் யார் பண்ணுறா? ஒரு படத்தை 70% சம்பளம் எங்கேயும் போகுது சொல்லுங்க நீங்கள்? 30% ப்ரொடக்ஷன் காசு போகுது. அப்போ ஒரு ஆயிடுச்சுன்னா ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும் சார், ஒருத்தர் கை கொடுத்து தூக்கணும். அப்போ தான் அடுத்த ட்ராவல் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ எல்லாரையும் திரையோட வளர்த்து விட தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு அந்த இடமே இல்லாமல் இருக்குது. அதனால தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பார்த்து மற்ற கதையெல்லாம் தெரிஞ்சுங்க. ஸோ அதுக்கே ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டிருக்கோம். இப்போ நல்ல நிர்வாகம் வந்திருக்கு. முழுக்க சொல்கிறேன், தயாரிப்பாளர் பக்கத்துடையாக என்னைக்கு இருப்போம், எந்த நேரம் தயாரிப்பாளர் விட்டு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி இன்னொரு கோரிக்கை நான் வச்சுக்கிறேன். படம் ரிலீஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன்ஸு, ஏட்ஸு, விடையல்ஸு, இந்த மாதிரி நிறைய ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் கம்பெனிலாம் இருக்குது. இந்த மேடையின் வகையெல்லாம் சொல்கிறேன், அதை நிறைய பேர் மிஸ்கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ஒரு சின்ன ஸ்கீம் வச்சு யார் அந்த ப்ரொமோஷன் சைடு ஒர்க் பண்ணுறீங்களோ சினிமா சார்ந்து, அது ஓடிகார்ஸ் இருக்கட்டும், வேறு எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து உங்கள் கம்பெனி, உங்களோட மெயில் ஐடி எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அப்படி பண்ண அப்படிலாம் அவங்க மீது வந்து சப்போஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் ரொம்ப தப்பு நடக்குது. அதாவது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க, 5 கோடிக்கு செலவு பண்ணுறேன்னு சொல்லி 50 லட்சம் பண்ணி விட்றாங்க. அது சரியாக பண்ணுறதில்லை உங்களுக்கு. அதெல்லாம் புகார் வர்றதுனால இந்த சினிமா சார்ந்த விளம்பரங்கள் சார்ந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து உங்கள் அட்ரஸ் பதிவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து படம் ஃபுல்லாக காமெடி என்ன கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் வந்து என்னை பார்த்து அந்த படம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி படம் பண்ணுவோம், எனக்கு அவங்க கொடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம நிறையா இடத்துக்கு போவோம், அதில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் நமக்கு கொடுப்பாங்க, பாதி பேர் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சார்
தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் வந்து இந்த மாரி நீங்க இத பண்றீங்க அப்படின்னு அப்புறம் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. அட்வான்ஸ் குடுத்தாங்க. ஷூட் நல்லா போச்சு. எனக்கு ரொம்பவுமே புடிச்சிருந்தது. ஏலகிரியில ஃபுல்லா ஷூட் போச்சு. நெறைய பேர் வந்து என்ன கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, "நீங்க வந்து படம் நடிக்கிறீங்களா? நடிக்க தெரியுமா?" அப்படிங்கிற மாரிலாம் ஒரு சில சமயத்தில கேட்பாங்க. நான் அவங்களுக்காக சொல்றேன். 2 வருஷம் இந்த சோசியல் மீடியா விட்டு இந்த 2 வருஷத்தில நான் 22 படம் முடிச்சிருக்கேன். நான் எதையுமே எந்த ஆக்டர் கூடவும் ஃபோட்டோ போடல. கிட்டத்தட்ட நான் சினிமாவுல மெயினான நெறைய ஹீரோ கூட படம் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாம் சஸ்பென்ஸா இருக்கு. சம்மர்ல எனக்கு 7 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ, அ என்னுடைய எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, படத்தில நம்ம வந்து அ ஒரு கேரக்டர் பண்றோம், காமெடி பண்றோம் அப்படின்னு அத பாஸ் பண்ணி நான் போகல. யூடியூப்ல நான் சோசியல் மீடியால வரும்பொழுதும் சரி, நான் வந்து ஒரு எய்ம் பண்ணேன். இந்த இடத்த பிடிக்கிறோம், இந்த இத பண்றோம், இந்த கன்டென்ட்ட இப்போதைக்கு பண்றோம், இந்த கன்டென்ட்ட இப்படி மாத்துறோம். பேர் மாறுமா? மாத்துவேன். இத இப்படி கொண்டு வரலாம். அப்படிங்கிற மாரி தமிழ் சினிமாவுல நான் ஒரு காமெடியனா ஒரு இடத்த கண்டிப்பா அந்த பொசிஷன நான் பிடிப்பேன். கை தட்டலாமே! ஏன்னா நான் சோசியல் மீடியாவுல வந்து நான் இப்போ சோசியல் மீடியால பார்த்துருப்பீங்க டார்க் காமெடியா. ஏன்னா எல்லார் வகையான காமெடியும் இருக்கும். இப்போ வடிவேல் சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும். கவுண்டமணி சார் காமெடி ஒரு மாரி இருக்கும். நாகேஷ் சார் காமெடி ஒரு மாரி இருக்கும். சந்தானம் சார் காமெடி ஒரு மாரி இருக்கும். ஸோ நான் வரும்பொழுது எனக்கான ஒரு காமெடி ஒரு ட்ராக்க தான் நான் கொண்டு வருவேன். அதான் வெற்றி. அப்பதான் நான் ஜெயிக்க முடியும். ஸோ அதையும் நான் கொண்டு வருவேன். ஏன்னா சோசியல் மீடியாவிலே என்னுடைய டார்க் காமெடி பார்த்துருப்பீங்க. அப்பா, அம்மா என்ன பண்றாங்க? அப்பா செத்துப்புட்டாரு மேடம். இறந்துட்டாரா? ஆமா. அம்மா, அம்மா இன்னும் சாவல மேடம். இது டார்க் காமெடி. ஸோ இந்த மாதிரியான காமெடிகள் தமிழ் சினிமாவுல வேணும்னா, இது ஒரு வித்தியாசமான காமெடி. அவங்கவங்களுக்கு இந்த ஆக்டர வச்சா, இந்த காமெடி ஆக்டர வச்சா இந்த மாதிரி காமெடி வரும். இந்த ஆக்டர வச்சா இப்படி வரும். காத்து கருப்பு கலைய வச்சா இன்னசென்ட்டான அங்க ஒரு டெத் நடந்துகிட்டு இருந்தா கூட அந்த இடத்த இன்னசென்ட்டா நான் காமெடி பண்ணுவேன். டார்க்கா. ஸோ, அதனால எனக்கான ஒரு எப்படி கொண்டு போணுங்கிறதுல நான் அதிகமா திங்க் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் ஆகும். நம்ம ரூம் பாய் படத்துல பார்த்தீங்கன்னா, சாங் வந்து நான் ரொம்பவுமே எனக்கு புடிச்சிருந்தது. ஃபேவரட்டா இருந்துச்சு. மியூசிக் டைரக்டர் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். புரொடியூசர் சாருக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டர் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கேமராமேன் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரூம் பாய் எல்லா டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வணக்கம். ட்ரெய்லர் அண்ட் டீசர் இஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ட்ரெய்லரில் சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஃபைட் எல்லாமே இருக்குது. ஸ்பெஷலி சாங்ஸ் ஆர் ஸோ குட். ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பர் இருக்குது. ஸோ ஹோப் இட்ஸ் கோயிங் டு பி சூப்பர் ஹிட் அண்ட் கண்டிப்பாக சக்ஸஸ். அண்ட் தேங்க்யூ, நன்றி, வணக்கம். தேங்க்யூ. குட் ஈவினிங். என் பேர் நிக்கில். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும், என் அப்பா, அம்மா, அப்புறம் என் படத்தில் நடித்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட செகண்ட் மூவியோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜெகன் சாருக்கு தேங்க்யூ. என்னோட அரண்மனை 4க்கு எவ்வளோ அழகாக சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் எனக்கு இந்த படத்துக்கு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் இந்த படம் ஓவரால் ரொம்ப அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு ஆடியோவும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் மை பேரண்ட்ஸ் இது எல்லாமே இந்த மாதிரி நம்பினதுக்கு. அப்புறம் தேங்க்ஸ் டு ஜெகன் சார், தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார், அப்புறம் தேங்க்ஸ் டு சுந்தர்சி சார், இது எல்லாத்துக்குமே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் ஃபெமின். இது வந்து என்னோட 12th மூவி. But this movie is really special to me and I'm really happy to be here. A big thanks to director sir and everyone, and also my mom for supporting me in everything. In the 12th movie எல்லாம் பெஸ்ட்டாக வந்தது என்னோட மாம் மட்டும்தான். And yeah, thank you.